ஓகே, இப்போ நிறைய ஆதரவாளர்கள் அவங்க வந்து சந்திச்சுட்டு இருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்கன்னு ஆக்சுவலா எல்லாரும் கலங்கி போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. நான் சொன்னது நியாயமான கோரிக்கை. ஆகவே எல்லாரும் வந்து நீங்கள் சொன்னது நியாயம்தான்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. யாரு இல்லைங்க, நாளைக்கு இல்லைங்க, நாங்கள் ஹரித்வார் போகிறோங்க. இதுதான் 9ஆம் தேதி 30 நிமிஷம் போட்டு விட்டாங்க. நான் கோயிலுக்கு போகிறேங்க. ஏன்னா கொஞ்சம் போயிட்டு வந்து ஒரு ரிலாக்ஸ் ஆகிட்டு. இப்போ எல்லாரும் ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. பட் மற்ற கட்சியில் இருக்கிறவங்க வந்து அதை சொல்றது இல்லையா? இல்லை, யாரும் இந்த கருத்துக்கு மாறுபட்ட கருத்து யாரும் சொல்லியிருக்காங்க? ஓகேவா, ஒருத்தர் சொல்லி மாறுபட்ட கருத்து சொல்லியிருக்காங்களா? கமெண்ட்ஸ் இருக்கா? இப்போ உள்ளத்தில் இருக்குன்னு இருக்கு. இப்போ டிடிவி என்ன சொல்றாருன்னா, நாங்கள் வெளியே போயிட்டோம், மறுபடியும் நாங்கள் எப்படி வர்றது அப்படின்னு கேட்குறாரு. இல்லை, அவர்கிட்ட தானே கேட்கணும். கேட்டு நியாயம் இருக்கு. உங்களை நீக்கினது எப்படி பார்க்குறீங்கண்ணா? அது ஒரு நல்லதுக்கு சொல்கிறான். அதில் வந்து பல்வேறு முடிவுகளை வந்து பொதுச் செயலாளர் எடுக்கிறாரு. அதை பற்றி நான் அதில் எனக்கு என்ன எடுக்கிற முடிவுகளை பற்றி கருத்துக்கள் சொல்ல இயலாது. காலம் தான் உங்களுடைய டெல்லியில் பாஜக தலைவர்கள் சந்திக்க வாய்ப்பு இருக்கா? நீங்க போகும்போது ஹரித்வார் ஊரும் ராமர் தான் பார்க்க முடியும். அமித்ஷா, நிர்மலா சீதாராமன் யார் சந்திக்கிறீங்க? ஹரித்வாரம் போகிறேங்க, ராமர் கும்பிட்டு வர வேண்டியது. இப்போ தொண்டர்களோட 1:30 மணிக்கு ஃப்ளைட் 1:40ங்க போய் ரீச் ஆனது சரியா. தொண்டர்களோட மனநிலை எப்படி இருக்குதுங்க? தொண்டர்கள் நீங்களும் கேட்டிருப்பீங்களா, பப்ளிக்கிட்டெல்லாம் கேட்டிருப்பீங்களா? நம்ம சொன்ன கருத்துக்கள் வந்து சரியாக இருக்க முடியுது. கமெண்ட்ஸ் இல்லை, பார்த்தீங்களா? எல்லாம் முடியுது, கமெண்ட்ஸ் இல்லை. அவங்க சொன்னது எல்லோரும் ஒடுக்க சேரணும், கட்சி வளரணும், அவ்வளோ. வேறு நோக்கம் இல்லை எனக்கு இல்லை. நம்ம அந்த நோக்கத்தோடு வந்து நான் சொல்லியிருக்க மாட்டேன். நீங்கள் ஒரு மூத்த அமைச்சர், உடனடியாக உங்களை நீக்கினது வந்து மற்ற தொண்டர்களோட மனநிலை எப்படி? தொண்டர்லாம் வந்து எனக்கு ஆறுதல் சொல்லிட்டு போயிட்டுருக்கேன். நீங்கள் தைரியமாக இருங்க. இந்த கோவையில் இருந்த தொண்டர்களும் வந்துட்டு பார்த்துட்டு எல்லா பகுதியிலேருந்து வந்தாங்க. அளவு தமிழ்நாட்டிலேருந்து எப்படி இருக்குதுங்க கேர்ள்ஸ்? தெரியலீங்களா, நீங்கள் தான் கேதர் பண்ணணும். நான் 2 நாள் ஓட்டிலே இருக்கிறேன். கூட்டம் வந்துட்டு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர் சந்திச்சிருக்கிறேன். நீங்கள் தான் நிர்வாகிகள் யாராச்சும் பேசியிருக்காங்களா சார்? அதுக்கப்புறமா உங்களோட நோ கமெண்ட்ஸ். ஓகேண்ணா, தேங்க்யூண்ணா. அப்படியா? பார்த்தீங்கன்னா தெரியுங்களா, இப்போ சசிகலா வாய்ப்பு இருக்கா? ஏன்னா அவங்க அவங்க கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. நான் இது வரைக்கும் நான் யாரையும் மீட் பண்ணல, யார்கிட்டையும் நான் பேசலை. ஆனால் அவங்களாம் அந்த கருத்துக்கு வரவேற்றிருக்காங்க. அவ்வளோதான். நயனா நாகேந்திரன் சொல்லியிருக்காரு, ஹெச் ராஜா சொல்லியிருக்காங்க, பல பேர் சொல்லியிருக்காங்க. இந்த கருத்தை பொறுத்தளவுக்கு இது வரைக்கும் எந்த கமெண்ட்ஸும் இல்லை. உங்களுக்கு தெரியுது இல்லைங்க, எந்த கமெண்ட்ஸுமே இது வரைக்கும் இல்லைங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க மீடியா. ஒன்று தொண்டர்கள் பொதுமக்கள் என்ன நினைக்கிறாங்க உங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் தான் கேதர் பண்ணுவோம். ஆனால் இப்போ ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும் நானும் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை, அந்த மாதிரி இதெல்லாம் சொல்லிட்டாங்க. நேற்று சந்திக்கிறா சும்மா ஒரு ரூமர் வந்தது. அந்த மாதிரி இல்லை. 9ஆம் தேதி நம்ம செய்தியாளர் சந்திக்கிறா சொன்னாங்க, அதுவும் இல்லை. அந்த மாதிரி செய்திகளை நம்ம சொல்லிங்க. அதனால் மக்களை பார்க்குற நேரத்தெல்லாம் ஆஸ் யூஸ்வல் ப்ரோக்ராம் வந்து 4 கல்யாணம் அட்டன் பண்ணிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் திறப்பில் போயிட்டு ரொட்டீன் ஒர்க் தான் பார்த்துட்டு இருக்கிறேங்க. ராமரை பார்க்கறதுக்காக என்ன கடவுள் ராமர் தானே, சாமி கூப்பிட்டு வரா நிம்மதியானது. இங்கே இருந்தோம்னு வச்சுங்க, பல்வேறு கமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கிறனால நம்ம போயிட்டே இருக்கலன்ட்டு ஒருத்தர் கருத்து சொல்லுவாங்க, என்கிட்ட வாழ் சொல்லுவாங்க. ஒரு பக்கம் இருக்குது. நம்ம அமைதியாக போயிட்டு கோயிலுக்கு போயிட்டு வரலாம். எடப்பாடி ரிட்டர்ன் நாளைக்கு வந்துடும். எடப்பாடி தரப்புல ஏதாவது பேசப்பட்டதுன்னா அது நோ கமெண்ட்ஸ். டயா பூஸ்டர் சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.